சங்க இலக்கியங்கள் அப்படின்னாலே காதலையும் வீரத்தையும் தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். இதையெல்லாம் கடந்து பேசும்போது கொடைத்தன்மையை பற்றி ரொம்ப அழகாக பேசப்பட்டிருக்கும். இதில் வந்து கொடைத்தன்மை அப்படின்னு வரும்போது பல மன்னர்களுக்கு சொல்லிட்டு வந்தால் கூட கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த அந்த 7 மன்னர்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. 7 மன்னர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து எல்லாருமே குறுநில மன்னர்கள் தான். இந்த வரிசையை பார்க்கும்போது பாரி, ஓரி, நல்லி, ஆய், காரி, பேகன், அதியமான், இந்த 7 பேரும் வந்து கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த வள்ளல்கள். அதாவது அவர்கள் வந்து கொடையாளிகளாக இருந்து புகழ் பெற்றவர்கள். மிகச்சிறந்த வீரர்களாக இருந்தாலும் அதை கடந்து வந்து கொடையாளிகளாக இருந்து புகழ் பெற்றவர்கள்ங்கிறதுனால கடைச்சங்க வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவர்களை பற்றி சங்க புலவர்கள் வந்து அதிகமாக பாடியிருக்காங்க. இந்த கடைச்சங்க வள்ளல்களில் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு பார்க்கும்போது வல்வில் ஓரி. எதுக்கு வந்து அவருக்கு வல்வில் ஓரி அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறதே அதுக்கு ஒரு காரணமே உண்டு. இந்த வில் வித்தையில் வல்லவன், அதனால தான் வல் வில் அப்படின்னு வைக்கிறது. வல்லவனான வில் வித்தைக்காரன் அப்படிங்கிறது தான் வல் வில் ஓரி அப்படிங்கிறது. மகாபாரதம், ராமாயணம் அப்படிலாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ராமன் வந்து மிகச்சிறந்த வில்லாளன் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் படிக்கும்போது அர்ஜுனன் தான் மிகச்சிறந்த வில்லாளன் அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டுமே வந்து புராண கதைகள் இல்லையா? ஆனால் நிஜ வாழ்க்கையில் புலவர்கள் வந்து நேரடியாக பார்த்து அவனோட வில்லாற்றலை வியந்து அதை வந்து பாடல்களாக வடித்து வச்சுருக்காங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த வல்வில் ஓரி யார், இவனை பற்றி சங்க புலவர்கள் யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்கள் வந்து சில பாடல்கள் தான். அதிலிருந்தே நம்ம அவனுடைய வீரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. சங்க இலக்கியத்தில் பாணர்கள் அப்படின்னு வருவாங்க. அந்த பாணர்கள் அப்படின்னா யாருன்னா புலவர்கள், பாட்டு பாடுறவர்கள், அரசர்கள், அந்த மாதிரி வேலிர்கள், தலைவர்கள் எல்லாம் பார்த்து பாடி அவர்கள்ட்ட வந்து பரிசில் பெறுவது அவர்களுடைய சிறப்பு. அதுக்குன்னு அவங்க பணம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பாட மாட்டாங்க. அவர்களுக்கும் மனசுக்கு பிடித்து அவர்களுக்குன்னு சில தகுதி அடிப்படையில் தான் அந்த பாட்டை பாடுவாங்க. அப்படி பாடும்போது ஒரு பாணர் கூட்டம் வந்து கொல்லிமலையை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப காடு தானே, காடும் மலைகளும் சேர்ந்த ஒரு இடம் தானே. அப்படி போகும்போது திடீர்னு அவங்க அத்தனை பேரும் நின்று பார்க்குறாங்க. ஒரு வேடன் மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு அம்பு எடுத்து அப்படியே வில்லில் வந்து நாணை பூட்டிட்டு அப்படியே தயாராக இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணால் அவனோட விசையை கொண்ட வரைக்கும் இழுத்து அதை விடும்போது அந்த வில்லிலேருந்து பாய்ந்த அம்பு முதல்ல ஒரு யானையை போய் அடிக்குது. யானை அடித்து அதுக்கப்புறம் அது வயிற்று வழியாக வெளியில் வந்து அடுத்து வந்து ஒரு புலியை அடிக்குது. அடுத்தது 3ஆவதாக பார்க்கும்போது ஒரு மானை அடிக்குது. 4ஆவதாக படிக்கும்போது ஒரு பன்றி அடிக்குது. கடைசியாக போய் அது ஒரு புற்றில் கீழே இறங்குதில்ல, அது உள்ளார ஒரு உடும்பு கிடக்கு. அப்போது ஒரே வில்லில் ஒரே அம்பில் 5 விலங்குகளை ஒருத்தன் வீழ்த்தியிருக்கானா இவன் உண்மையிலே சாதாரண ஆளாக இருக்க முடியுமா அப்படிங்கிற அவனுக்கு ஒரு சிந்தனை வருது. நிச்சயமாக வந்து ஒரு திறமை வாய்ந்த ஒரு வேடனால் தான் இது முடியும். ஏன்னா வேடர்கள் தானே குறி வைக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு பார்த்து இப்படி திரும்பி பார்த்தா அவன் வேடன் அளவுக்கு குறி வைத்திருந்தா கூட அவன் வேடன் கிடையாது. அப்படி வேடனாக இருந்திருந்தால் அத்தனை விலங்குகள் அடிபட்டுனா அந்த மாமிசத்தை எடுத்துக்கொண்டு விற்றுருப்பான்ல, அப்படிலாம் விற்கலை. 2வது அவனுடைய தோற்றத்தை பார்க்கும்போது அவனுடைய தோற்றத்தில் வந்து அரசன் மாதிரி அந்த தோற்றத்தில் இருக்கான். கையில் கடகம் போட்டிருக்கான், கழுத்தில் மணியாரம் போட்டிருக்கான்ல. இதையெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, உன்னை பார்த்தா வேடன் மாதிரி தெரியுது, ஆனால் நீ வேடன் இல்லையே, நீ தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்கல்ல வல்வில் ஓரியா அப்படின்னு அவனை பார்த்து அந்த பாணர் கூட்டம் கேட்குது. அவன் ஒன்றுமே சொல்லவே இல்லை. சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், அவர் அடித்த அந்த மான் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கறி சமைச்சு தேனையும் அதையும் கொடுத்து அவர்களுக்கு சாப்பிட கொடுத்துக்கிட்டு தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணியாரத்தையும் கழட்டி அவங்க போடுறாங்க. அப்போ அவனுடைய வில் வித்தையை நேரடியாக பார்த்த வன்பரணர் தான் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இது வந்து சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு. வேழம் வீழ்த்த அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். வேழம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரியி புழல்தலை புகற்கலை உருட்டி உரல்தலை கேழர் பன்றி வீழ அயலது ஆழர் புற்றத்து உடும்பில் செற்றும் அப்படிங்கிற இந்த பாட்டை வந்து அற்புதமாக ஒரு படம் பிடிச்சிருக்கிறதுனால அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் ஒரு சாதாரண குறுநில மன்னன். இப்போதைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் சொல்கிறோம்ல, ராசிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொல்லிமலையை ஆண்ட ஒரு கோமான். அப்போ வந்து ஒரு 14-15 ஊர்கள் கிட்டத்தட்ட அந்த ஊர்களில் இருந்தால் கூட ராசிபுரம் பகுதியிலேருந்து ஆத்தூர் பகுதி வரைக்கும் அவனுடைய ஆட்சி பகுதி அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இவனை வந்து சங்க இலக்கியங்களில் பாடும்போது மழவர் பெருமகன் வல்வில் ஓரி அப்படின்னு பாடுறாங்க. இவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதன் ஓரி அப்படிங்கிறது தான் பேர். ஏன்னா இந்த மழவர்கள் அப்படிங்கிறது வந்து சேரர்களோட கிளைக்கிடிகள் அப்படின்னு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுது. நற்றிணையில் 52வது பாடல்லையும் வந்து வல்வில் ஓரியை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. பாலத்தனார் அப்படிங்கிற பாடின பாடல்
தலைவன் வந்து தலைவியை பிரிந்து பொருள் தேட போயிட்டு வரணும். ஏன்னா இனிமே வந்து கஷ்டத்துலையும் வறுமையில் இருக்கக்கூடாதுல்ல. அப்படி வந்து அவன் பொருள் தேடி புறப்பட்டு வந்தால் தான் இவனுக்கு செல்வம் சேரும், இவனுடைய குடும்பத்தை நடத்த முடியும், அடுத்தபடியாக விருந்தினர்களை போற்ற முடியும், யாராவது தேவைப்படுறவர்களுக்கு கொடை அளிக்க முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில் இவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போகிறதுக்கு முற்படுறான். ஆனாலும் வந்து தலைவியோட இருந்த காலகட்டம் அவனுக்கு கிடைத்த மகிழ்ச்சி வந்து அவனை வந்து தலைவியை விட்டு பிரிய முடியாமல் தவிக்குது. அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டு என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மாக்கொடி அதிரல் பூவொடு பாதிரி தூத்தகட்டு எதிர்மலர் வேய்ந்த கூந்தல் மனம் கமிழ் நாற்றம் மறியி யாம் இவள் சுணங்கு அணி ஆகமடைய முயங்கி வீங்கு உவர் கவவின் நீங்கள் செல்லேம் நீயே ஆள்வினை சிறப்ப எண்ணி நாளும் பிரிந்துரை வாழ்க்கை புரிந்து அமை அலையே அன்பு இலை வாழியன் நெஞ்சே வெம்போர் மழவர் பெருமகன் மாவன் ஓரி கைவலம் இயைவது ஆயினும் ஐதே கம்ம இயைந்து செய் பொருளே. இந்த பாடல்களில் பாலத்தனார் வந்து அவரை வந்து மழவர் பெருமகன் அப்படின்னு பாடுறதுனால அது ஏன் மழவர் பெருமகனுங்கிறது மட்டும் சங்க இலக்கியத்தில் தொடர்ச்சியாக சிறப்பித்து சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, மழவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தோட தொன்மையான போர்க்குடிகள். அந்த தொன்மையான போர்க்குடிகள்ங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருச்சிக்கு மேற்கு ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பகுதிகளிலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக அது வந்து தருமபுரி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி அது வரைக்கும் போய் அந்த பக்கம் ஒரு ஆந்திரா பார்டர்லேயும் அந்த பக்கம் கர்நாடகாவில் கோலார் பகுதி வரைக்கும் போகும் இல்லையா. இவர்கள் வந்து சேரர்களோட கிளைக்குடிகள். இந்த கிளைக்குடிகள்லேருந்து வந்து அரசர்களாக வர்றவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதியமான் வம்சத்தவர். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வல்வில் ஓரி. இதில் வந்து ஆதன் ஓரிங்கிறது அவனுடைய இயற்பெயர். ஆதன் அப்படிங்கிறது சேரர்களுக்கே உரித்த பெயர் இல்லையா. ஆனாலும் வந்து சேரர்களுக்கு எதிராக தான் இவன் வந்து போர் தொடுத்துக்கிட்டு இருக்கான், சண்டை போட்டுட்ருக்கான். சேரர்களுக்கு எதிரான மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. அதாவது தனியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பேரரசர்களுக்கு கட்டுப்பட்டு சிற்றரசர்கள் ஆட்சி செய்வது ஒரு பக்கமாக இருந்தால் கூட இவர்களை பொறுத்தவரை பேரரசர்களுக்கு கட்டுப்படாமல் ஒரு தன்னாட்சி சுதந்திரமான ஆட்சியை நடத்தி கொண்டிருவன் தான் வந்து இந்த வல்வில் ஓரி. இவனுக்கு ஏன் ஓரி அப்படிங்கிறத ஒரு பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஓரி அப்படிங்கிறது வந்து அவனுடைய குதிரையோட பேரும் ஓரி அப்படின்னு சொல்கிறாங்க. மாந்தளிர் வந்து ஒரு மாதிரி சிகப்பு கலரில் பழுப்பு நிறத்தில் இருக்கும்ல, இது போல் தோற்றத்துக்கும் ஓரி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அதனால் வந்து எப்போதும் குதிரையோடு காணப்பட்டதுனால அவனுக்கு வந்து வல்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ஒரு காரண பெயராக அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே அவருடைய பேர் வந்து ஆதன் ஓரி தான். அப்போ இப்படி வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த புலவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அவன் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான். கொல்லிமலையோட சிறப்பை சொல்லும்போது அது மூலிகை வளம் நிரம்பியது, இயற்கை வளம் நிரம்பியது. அருமையான சுனைகள்லேருந்து தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். பழங்கள், மூலிகைகள் எல்லாமே அதிகமாக விளையிற பூமியில். ரெண்டாவது இவனும் ஒரு மிகச்சிறந்த போர் வீரனுங்கிறதுனால இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும், அதப்போல் ஒரு ஒரு ஊரையும் ஒரு ஒரு நாடுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ ஒவ்வொரு நாட்டையுமே பார்த்திங்கன்னா இவன் புலவர்களுக்கு எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து எல்லா புலவர்களுக்கும் எல்லா பாணர்களுக்கும் இவரை வந்து வல்வில் ஓரியை வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது சந்திச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னா அவரை போய் சந்திச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பரிசு உண்டு. அதுவும் சாதாரண பரிசுலாம் கிடையாது. யானைகள்லாம் கொடுப்பான், பல்லக்கெல்லாம் கொடுப்பான், நகை நட்டுகள்லாம் கொடுப்பான், 1000 காணம் பொண்ணெல்லாம் பரிசாக கொடுப்பான். அதனால் வந்து அவனை வந்து என்றைக்காவது பார்த்துணுங்கிறதுனால புலவர்கள் எல்லாருமே, பேரரசர்கள் இருக்காங்க, சேரர்கள் இருக்காங்க, சோழர்கள் இருக்காங்க, பாண்டியர்கள் இருக்காங்க. இவ்வளவு பெரிய பேரரசர்கள் இருந்தால் கூட ஒரு சாதாரண ஒரு சின்ன நாட்டை ஆண்டவனுடைய அந்த கொடைத்தன்மையும் வீரத்தையும் பற்றி புலவர்கள் பாட பாட மற்ற மன்னர்களுக்கு எல்லாருமே அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. இன்னொரு பக்கம் அவன் மேலே வந்து ஒரு பொறாமையும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் வல்வில் ஓரியை பார்க்குறதுக்காக ஒரு புலவர் முற்படுறாரு. அவனை வந்து கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக பார்த்துட்டா கிடைக்கும், என்னால் பார்க்க முடியலையே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வந்து நான் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, உன்னை பார்த்துட்டா எனக்கு கண்டிப்பாக பரிசில்கள் உண்டு, என்னோடய வறுமையெல்லாம் தீர்ந்துடும். ஒருவேளை உன்னை நான் பார்க்காம முடியாமல் போயிடுச்சுன்னா நிச்சயமாக ஒன்றை நான் குறை சொல்ல மாட்டேன். நான் புறப்படும் போது ஏற்பட்டக்கூடிய நிமித்தங்கள், சகுனங்களை மட்டும்தான் நான் குறையாக சொல்லுவேங்கிற மாதிரி ஒரு புலவர் கழைதின் யானையார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து பாடியிருக்காரு. இந்த பாட்டு எல்லாருக்குமே நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இந்த பாட்டை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். புறநானூரில் வந்து 204வது பாடலாக இது இடம்பெற்றிருக்கு. இதை இயற்றியவர் வந்து கழைதின் யானையார். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்படி தான் சொல்கிறார். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயன் என்றல் அதனினும் இழிந்தன்று கொள்ளெனக் கொடுத்தல் உயர்ந்தென்று அதனெதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று தென்னீர் பரப்பின் இமிழ்திரை பெருங்கடல் உண்ணார் ஆகுப நீர் வேட்டோரே
ஆவும் மாவும் சென்று உண கலங்கி சேற்றொடுபட்ட சிறுமைத்து ஆயினும் உண்ணீர் மருங்கின் அதற்பல ஆகும். புள்ளும் பொழுதும் பழித்தல் அல்லதை உள்ளிச் சென்றோர் பழியலர் அதனால் புலவேன் வாழியர் ஓரி விசும்பில் கருவி வானம் போல வரையாது சுரக்கும் வள்ளியோய் நின்னே அப்படின்னு கழைதின் யானையார் பாடுறாரு. இது என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறது நம்ம இழிவாக நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அதுபோல் ஒருத்தங்கள்ட்ட போய் கேட்குறதே இழிவு. அப்படி கேட்டதும் வச்சிருக்கிறவன் அதை கொடுக்கலன்னு வச்சுக்க, அவனுக்கு அது பெரிய இழுக்கு. அதே போல் ஒருத்தங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினச்சி அந்த குறிப்பறிந்து நமக்கு நாமளே கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. அப்படி நம்ம கொண்டு போய் கொடுத்தா கூட அவங்க இவங்ககிட்ட கேட்கக்கூடாது, நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மறுக்கிறாங்கல்ல, அது அதை விட சிறந்தது. அப்படி அதில் சொல்லிக்கிட்டே வரும்போது தான் சொல்கிறாரு, நம்ம கடலில் பயணம் செய்யும்போது கடல் நீர் எவ்வளோ இருக்குது, தாகம் எடுத்தால் அதை அள்ளி குடிச்சிட முடியுமா? அதே சமயத்தில் ஒரு குட்டையில் ஆடு மாடுகள் விலங்குகள்லாம் போய் காலெல்லாம் பட்டுக்கிட்டு அது கலங்கி போயிருந்தால் கூட அந்த தண்ணியை தானே எடுத்து நம்ம குடிக்கிறோம். அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன சொல்கிறாரு, நான் உன்னை தேடிட்டு வரும்போது எனக்கு அந்த பரிசு கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் சந்திக்க முடியாமல் போகலைன்னு வச்சுக்கோயேன், அது உன் மேலே நான் குற்றம் சொல்ல மாட்டேன். நீ கருவி வானம் போல் வரையாது சுரக்கும் வள்ளல் தான், உன்னோட நாடும் வலிமையான நாடு தான். அதனால் நான் புறப்படும் போது ஏற்பட்ட சகனங்கள் சரியில்லைன்னு மட்டும்தான் நான் குற்றம் சாட்டுவேனே தவிர, அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பாடலை பாடியிருக்கும்போது, எவ்வளோ பெரிய வேந்தர்கள்லாம் இருக்கும்போது சாதாரண ஒரு வல்வில் ஓரி இந்த அளவுக்கு ஒரு புலவர் பாடுறாரு. இன்றைக்கி ஒரு 2500-3000 வருஷம் கழித்து கூட இந்த பாடலை கேட்கும்போது, இப்போ வல்வில் ஓரிங்கிறவன் எப்படி வாழ்ந்திருப்பான், எவ்வளோ பெரிய வள்ளலாக இருந்திருப்பான் அப்படின்னும் போது ரொம்ப சிறப்பாக தானே யோசிக்கிறோம். சரி, இது வரைக்கும் அவனோட வள்ளல் தன்மையை பார்த்துட்டோம், அவனோட வீரத்தையும் பார்த்துட்டோம். இவ்வளவு வெற்றி பெற்ற வல்வில் ஓரி என்னவனுடைய காலம் எப்படி முடிந்தது அப்படின்னு பார்க்கும்ல. நம்ம ஏற்கனவே சேரர் வரலாறு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். கொங்கு நாட்டை கைப்பற்றுவதற்காக சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் ஆகிய மூவேந்தர்களுக்கும் ஒரு போட்டி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது சேரர்கள் தன்னோட யானைப்படை வலிமையால் கொங்கு நாட்டோட பெரும்பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போது அடுத்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இந்த அதியமானுடைய நட்பு ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா அதியமான் நெடுமானஜியோட தந்தை அதியமான் நெடுமிடலஞ்சி காலத்திலேயே அவர் பசும்பூட் பாண்டியனுக்கு தளபதியாக வந்தார் அப்படிங்கிறத கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம்ல. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை பாண்டியர்களுக்கும் அதியமானுக்கும் நெருக்கம் வந்துவிட்டால் கண்டிப்பாக சேர நாட்டோட வலிமைக்கு அது கடுமையான அச்சுறுத்தலை அமைஞ்சிருன்னு சொல்லிட்டு பெருஞ்சேரல் இரும்புரை கடுமையாக அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்படுது. அப்புறம் தான் சேர மன்னராக இருக்கார், பொறையன் வம்சத்தை சேர்ந்தவர். அப்போ எப்படியாவது அதியமான வீழ்த்தணும். அதியமான வீழ்த்துறது அவ்வளோ எளிமையான காரியம் இல்லை. அவனும் மாவீரன்னு பேர் பெற்று ஓரி எந்த அளவுக்கு பாடியிருக்காங்களோ அதை விட பல மடங்கு சங்க புலவர்கள்லாம் பாடிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது தகடூர் மன்னன் அதியமானுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருப்பது யாருன்னா இந்த கொல்லிமலையை ஆளக்கூடிய கோமான் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்வில் ஓரி தான். அப்போ வல்வில் ஓரியை வீழ்த்தி அந்த கொல்லிமலை நாட்டை சேர நாட்டோடு இணைத்து கொண்டால் கண்டிப்பாக அடுத்தது அதியமானை வெல்வதற்கு ஒரு எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. சேர மன்னர் அந்த பொறையன் வழியைச் சேர்ந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்ன சொல்கிறாரு, கடிதம் மூலமாக தூது அனுப்புகிறாரு. நீங்கள் சேர நாட்டுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக இருந்து திரை செலுத்துங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வல்வில் ஓரியை பொறுத்தவரையும் அவன் பெரிய மாவீரன் தானே, இறந்தாலும் நான் சுதந்திரத்தோடு தான் இருப்பேனே தவிர இன்னொரு நாட்டுக்கு அடிபணிஞ்சு நான் கை கட்டிட்டு நிற்க மாட்டான். எங்கள் கொல்லிமலை நாடுங்கிறது எப்போதும் சுதந்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் மறுப்பு ஓலை அனுப்புகிறான். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது போர் தொடுப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் தானே வேணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, வல்வில் ஓரி மீது போர் தொடுப்பதற்காக அவன் யோசிக்கும்போது திருமுடிக்காரின்னு இன்னொரு வள்ளல் இருக்கார்ல, திருமுடிக்காரி எந்த மன்னர்களோட கலந்துக்கிறாரோ அந்த தரப்பு தான் போரில் வெற்றி பெறும். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வல்வில் ஓரியை போய் நீங்கள் வெற்றி பெற வேணாம், நானே வல்வில் ஓரியோடைய போர் தொடுத்து வெற்றி பெற்று அந்த நாட்டை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமுடிக்காரி தனது படைகளோட கொல்லிமலையை முற்றுகையிட்டு கடுமையாக போர் நடத்துகிறாரு. கொல்லிமலைங்கிறது சின்ன நாடு, சிறிய படைகள்,
திருமுடிக்காரியோட படைகள் வந்து பெரிய படைகள் இல்லையா, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி மடிந்தாலும் மடியுமே தவிர நாம் வந்து அவர்களுக்கு சரணடையக்கூடாதுங்கிறதுனால அந்த வீரர்கள் திருமுடிக்காரியோட படைகளை எதிர்த்து கடுமையாக போராடுறாங்க. ஆரம்பத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா சாதாரண வீரன் தானே, அவனை போய் நம்ம அடித்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு கட்டத்தில் திருமுடிக்காரியோட படைகளே பின்வாங்குது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய வில்லாற்றல் ரொம்ப சிறந்து விளங்குது. இனி வந்து வீரர்களை நம்பி பிரயோஜனம்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, நேரடியாக மிகப்பெரிய படைகளோடு வந்து முற்றுகையிட்டு திரும்பவும் போர் நடத்தும் போது, இந்த கடுமையாக போர் நடக்கும்போது கடைசியாக திருமுடிக்காரியால் வல்வில் ஓரி கொல்லப்படுறான். கொல்லப்பட்ட பிறகு கொல்லிமலை திருமுடிக்காரியால் கைப்பற்றப்பட்டு அதுக்கப்புறம் சேர நாட்டோடு இணைக்கப்படுகிறது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை வந்து அவனுடைய சேர மன்னனுக்கு கட்டுப்பட்டு இருந்தான்னா இவனுடைய ஆயுள் காலம் வரைக்கும் வந்து இவன் பாதுகாப்பாகவும் செல்வ சிறப்போடையும் வசதியாகவும் இருந்திருக்க முடியும். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் அப்படி இல்லை. உயிர் போகும் தருவாயில் கூட வந்து சுதந்திர காற்றை தான் சுவாசிக்கணும், நம்மளுடைய நாடு வந்து எந்த பேரரசுக்கும் கட்டுப்படாத தன்னாட்சி மிக்க நாடாக விளங்கணும்னு சொல்லிட்டு இறுதி வரைக்கும் போராடி உயிர் நீத்ததுனால அவன் வந்து வரலாற்று பக்கங்களில் சாகாவரம் பெற்ற சரித்திர நாயகன் அப்படின்னு போற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற கதை வேறு. திருமுடிக்காரி வந்து காரணமே இல்லாமல் என்னுடைய நண்பனை கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் அதியமான் பெரும் படைகளோடு திரட்டி வந்து திருமுடிக்காரியை வென்றுட்டு அந்த நாட்டெல்லாம் தீ வச்சு கொளுத்தும். அது அடுத்த இன்னொரு அத்தியாயத்தில் நம்ம சிறப்பாக பார்க்கும். எப்படி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா தமிழக அந்த சங்க இலக்கிய வரலாற்றை படிக்கும்போது இன்றைய வரைக்கும் இத்தனை வருடம் கடந்தும் வந்து மிகப்பெரிய வள்ளலாகவும் மிகப்பெரிய வீரனாகவும் மிகப்பெரிய கொடையாளியாகவும் இறுதி வரை தன்னாட்சியை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய சுதந்திரத்துக்காக போராடியவனாக இன்று வரைக்கும் சிறப்பிக்கப்படுவது யாருன்னு சொல்லிங்கன்னா இந்த வல்வில் ஓரி தான். இந்த வல்வில் ஓரியோட விழாவை வந்து பார்த்திங்கன்னா வருடந்தோறும் ஆடிப்பெருக்கை ஒட்டி வந்து தமிழக அரசே கொல்லிமலையில் சிறப்பாக கொண்டாடுறதுனால நாமளும் வந்து ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சாகாவரம் பெற்ற சரித்திர நாயகன் வல்வில் ஓரியை பற்றிய ஒரு வரலாற்றையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக பதிவு செய்வோங்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த வீடியோவை வெளியிடுறோம்.